ஸோ ஹாய் கைஸ் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து ரெயின் 2 ரெய்டு 1 பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சீன் நீங்கள் கிளாப்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒரு பக்கா ரெய்டு போகிற படம் இந்த படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெய்டு 2ன்னு வரப்போ உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் நான் கொடுக்கணும். பாத்தியா கோல்டு இருக்கு, பாத்தியா எப்படி எடுத்த படம், அதோட டூப்ளிகேட்ஸி, அதோட செகண்ட் பார்ட் இது அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இல்லை ஷோகேஸ் பண்ண நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இது ரைடு போகும்போது, "டேய் நீ ஒரு ஆஃபீஸர்றா, நீ பழிவாங்க வேண்டியதெல்லாம் வேலை இல்ல. நீ போய் செக் பண்ணா இல்ல. நீ வளர்த்த அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நீ பழி பழி வாங்கினா பழிலாம் வாங்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த படத்துல. இதெல்லாம் நான் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா செம்ம மாசா இருக்கும். நான் கதை சொல்ல விரும்பல. ஸோ செகண்ட் பார்ட்ல என்ன ஆகும்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க போஜுக்கு. ஸோ போஜுல வந்து அங்க வந்து ஒரு தாதா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொலிட்டீஷியன் இருப்பாரு. அவன் வந்து ஏழைகள்லேருந்து நார்மலா சராசரி மனுஷன்லேருந்து பெரிய ஆளாகி வளர்ந்தவன். அங்க இருக்க என்ஜிஓல பெரிய ஒரு என்ஜிஓ மாரி பெருசா ஒரு இடத்த வந்து என்ஜிஓக்காவே நடத்திக்கிட்டு இருப்பான். சரிங்களா? நம்ம ஆள் பார்த்தோனே சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்தா, "ச்சே ரொம்ப நல்லவரியா, ரொம்ப உத்தமானவரியா" அப்படின்னு சொல்லிட்டு, "தங்கமானவரியா" அப்படின்னு சொல்ற மாரி ஒரு ஆளு. ஸோ நம்ம அஜய் தேவகன் பார்த்தோனே இங்க ஏதோ இருக்கு. உள்ள என்ன இருக்கு? அத நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை என்ன பண்ணுவான், உள்ள போய் ஒரு ஒரு ஆளா இன்ஸ்பெக்ட் பண்ணி, இங்க கோல்டு இருக்கு, இங்க பத்திரம் இருக்கு, இங்க இது இருக்கு, இங்க அது இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சிருவான். அங்க ரைடு போலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரைடு போனா அங்க இருக்க எதுவுமே இருக்காது. வழக்கம் போல இருக்கிறது என்னடா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். எங்கால் புதுசா கண்டுபிடிப்பாரு. இப்ப பாருங்க படம் சூடுபிடின்னு நினைக்கிறப்ப வில்லனே வந்துட்டு ரிஷி ரிஷி தேஷ்முக்னு நினைக்கிறேன், ஜெனிலி ஹஸ்பண்ட். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, "நீ பாக்குறேங்கிறது தெரியும்டா. எப்படி என் ஆளை வச்சு நீ இங்கெல்லாம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உனையே நான் ஆளை வச்சு ஃபாலோ பண்ணி நீ எங்கெல்லாம் பார்க்க போய் அம்புட்டு நான் எழுதிட்டேன் பாத்தியா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, "ஏய் என்னடா பண்றீங்க? ஏன்டா நல்லா தானடா போய்க்கிட்டு இருந்துச்சுங்கிற" மாரி இருக்கும். சரி ரைடு அங்கே முடிஞ்சிருச்சு. நம்மால வந்து நீ பெரிய ஆளு போய் ரைடு பண்ண உனக்கு கிடைக்கிறேன்னு சொல்லி நம்மளால ஆஃப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இங்க வேற ஆள் வந்துருவான். சரிங்களா? வேற ஆள் இருந்தா நம்மால என்ன பண்ணுவாரு, நான் இங்க ரூல்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ரிஷி தேஷ்முக் 300 காலத்துல ஒரு பொண்ண லவ் பண்ணான்ல. நான் அங்க போய் அங்கேயும் அந்த கேஸ நோண்ட ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி இங்க இருக்க ரெக்கார்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்கில்ஸ் போடுறாரு. என்னெல்லாம் ரைட் பண்ணி முடிக்கிறாரு அப்படிங்கிற மாரி கதை போகும். இது என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட் எடிட் பண்ண வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் உள்ள வந்து, "ஏ இது என்ன கேஸு? நம்ம ஆள் பாரு என்னென்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியாது. நம்ம எதுக்கு அஞ்ச மாட்டாரு. ஒரு நாள் தொட்டானா அந்த கேஸ முடிக்காம விடமாட்டாங்கிற" மாரி படம் முழுக்க பேசிட்டே இருப்பான். அது ஒரு மாரி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது இதுதான் இருந்துச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஸ்பெக்ஷனா போச்சு அப்படின்னா வந்து இன்டராக்டிவா போச்சு அப்படின்னா வந்து நான் சொன்னேன்ல, இன்டராக்டிவா போச்சா அப்படிதான் இருந்துச்சு கதை. ஸோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூ பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.